உனக்கா இப்படி ஒரு அற்புதம், உனக்கு எப்படி இந்த கணம் என்று உன்னை ஏளனமாக, அற்பமாக, கேவலமாக பார்த்த ஜனங்கள் எல்லாரும் இது உனக்கு எப்படி எப்படி என்று ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவன் உன்னை உயர்த்துவாங்க. தேவன் உங்களை நடத்துவாங்க. இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வாங்க, அதிசயங்கள் செய்வாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அவரோட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கணும். இந்த அபிஷேகத்தை நம்ம ரிசீவ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை புதுப்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரோட ஐக்கியமாக இருக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நம்மளுக்கு என்ன திட்டம் இருக்குது, என்ன நோக்கம் இருக்குது, தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன வச்சுருக்காங்க, நம்மளை லைஃப்பில் எப்படி கொண்டு போவாங்க, எந்த பாதையில் நடத்துவாங்கன்னு நம்ம ஆவியானவரிடம் நம்ம கேட்கும்போது ஆவியானவர் நம்ம கூட தெளிவாக இடைபடுவாங்க. நம்ம அந்தரத்தில் வடிக்கிற கண்ணீர், நம்ம மறைமுகமாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறது, அதுக்கு பதில் கொடுப்பாங்க. காட் பிளஸ்.